பிரம்மத்துக்கு மாத்திரம்தான் இந்த விசேஷனம் கொடுக்க முடியும். கேவலானுபவஸ்வரூபம். கேவலானுபவம்னா இப்போ நமக்கு உதாரணத்துக்கு சொல்லலாம்னா ராத்திரி தூங்குற போது ஒரு அனுபவம் ஏற்படுறது. நல்லா கிளச்சு போய் ராத்திரி படுத்துன்னு தூங்குறோம், கார்த்தால எழுந்திருந்து சுகமா இருந்தது சொல்றோம். சுகமா இருந்ததுங்கிறது ஒருத்தர் தூங்கவே செய்யாதவன் அது எப்படி இருக்கும்னு கேட்டா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எதையாவது பார்த்தே சுகமா இருக்கிறதுக்கு என்ன சாதாரண லோகத்துல எதையாவது பார்த்தா தான் சுகமா இருக்கும். ஒன்னும் பார்க்கல, ஏதாவது சாப்பிட்டையா, பாயசம் சாப்பிட்டையா சுகமா இருக்குது, ஒன்னும் சாப்பிடல. யாரையாவது தொட்டையா, யாரையும் தொடல. ஏதாவது சங்கீதம் கேட்டையா, சங்கீதம் ஒன்னும் கேட்கல. அப்ப தொடலை ஸ்பர்சிக்கலை எதுவும் இல்லாமையும் சுகமா இருந்ததுன்னு சொல்றோம். நமக்கே ஏற்படுறது இது கொஞ்சம் அது ஒண்ணு காட்டி தருது. அப்படித்தான் ஆத்ம தரிசனம்ங்கிறது தூக்கம் மாதிரி நினைச்சுக்கப்படாது. தூக்கத்துல நமக்கு அதோட ஒரு கிட்டக்கு கூட்டின்னு போறது ஆனா தெரியல. ஆத்ம தரிசனத்துல இதே மாதிரி இந்திரிய வியாபாரமே இல்லாம ஏற்படக்கூடிய அனுபவத்துக்கு தான் சமாதின்னு பேரு.